ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு நார்த் இந்தியா ஸ்பெஷல் டால் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இந்த டால் ஃப்ரை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டால் ஃப்ரை சப்பாத்தி, கீ ரைஸ், நார்மல் ரைஸ் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செமையான டால் ஃப்ரை நார்த் இந்தியா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்ல தண்ணியில் 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு 3 கப்லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இதை ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தாராளமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 10 பல்லு அளவுக்கு பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக நறுக்குன இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. நெய்யில் அந்த இஞ்சி பூண்டு அந்த ஜீரகத்தோட வாசம் நல்லா கமகமன்னு இருக்குங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே பாதி தக்காளி பழத்தையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலா எல்லாத்தையுமே வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் வேக வச்சிருந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக 1 கை அளவுக்கு கஸ்தூரி மெத்தியை நல்லா கையில் கசக்கி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பருப்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டியை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக நறுக்குன பூண்டு, இது கூடவே 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்குல்ல, ஸோ அதையும் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா நெய்யிலே வதக்கி விட்ருங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பருப்பு மேலே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதாங்க. இன்னைக்கு அட்டகாசமான டால் ஃப்ரை நார்த் இந்தியா ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த டால் ஃப்ரை நீங்கள் சப்பாத்தி, ரைஸு, கீ ரைஸு இது கூட எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வீட்டில் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாத டயத்தில், வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாத டயத்தில் இந்த டால் ஃப்ரை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். நார்மல் ரைஸ் கூட இந்த டால் ஃப்ரை வச்சுட்டு கூடவே அப்பளம் ஏதாவது தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.